நம்ம வாழ்க்கையை வாழ்றப்ப கருத்து வேறுபாடுகள் பொதுவா நடக்கும்னு சொல்லலாம். அவைகள் நமது தினசரி வாழ்க்கையோட பகுதியா இருக்கு. ஆனா இதுல முக்கியமானது என்னன்னா, இந்த கருத்து வேறுபாடுகள் நடக்கிறப்ப நீங்க வலிமையானவங்களா ஆகுறீங்களா அல்லது அவைகள் உங்களை பின்னோக்கி இழுக்குதா? ஒருவனுக்கும் தீமைக்கு பதிலாக அதிக தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோகியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். ரோமர் 12:17-18. நான் ஒரு உதாரணம் தர்றேன். உங்களுக்கு தேசப்பிதா மகாத்மா காந்தியை தெரியும். அவரு தென்னாப்பிரிக்கால இருந்தாரு. அவர் ட்ரெயின்ல போய்கிட்டு இருந்தாரு. ட்ரெயின்ல போக தனக்கு உரிமை இருக்குன்னு அவர் நினைச்சாரு. அரசாங்கம் வேற ஒண்ணு நினைச்சிச்சு. சிந்தனை செயல்முறைகளுக்கு நடுவுல வித்தியாசங்கள் இருந்துச்சு. கடைசியா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அவர் ட்ரெயினை விட்டு இறக்கிட்டாங்க. அவரு அதை எதிர்த்தாலும் அவங்க சரியான விஷயத்தை செய்யறதா நினைச்சாங்க. பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஒருத்தரை அதோட இல்லாம ஆக்கிடும். ஆனா அவர் அதால வலிமையானவர் ஆனாரு. இல்ல, சம உரிமைக்காக நான் நிக்கணும், நீதிக்காக நான் நிக்கணும்னு முடிவு செஞ்சாரு. அவர் திரும்பி வந்து நம்ம நாட்டுல ஒரு பெரிய இயக்கத்தை தொடங்கினாரு. சொல்ல போனா சுதந்திர இயக்கத்துக்கு தலைமை தாங்கினாரு. இயக்கம் மூலமா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. அதனால இந்த கருத்து வேறுபாடுகள் செய்யக்கூடியது என்னன்னா, அது ஒரு சின்ன தீப்பொறியை கொண்டு வர முடியும். அது மிகப்பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும். சொல்லப்போனா இது ரொம்பவே நெருக்கமா இருக்கு. ஆனா அதோட சேர்த்து 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இஸ்ரவேல் நாட்டுல நடந்த ஒரு உண்மை கதையையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தேவன் மனுஷ வடிவத்துல இயேசு கிறிஸ்துவின் உருவத்தில் பூமியின் இந்த பகுதியில் நடந்தாரு. சொல்ல போனா நானுமே சில தடவைகள் இஸ்ரவேலுக்கு போயிருக்கேன். இயேசு கிறிஸ்து நடந்த இடங்கள்ல நடந்திருக்கேன். வல்லமையையும் தாக்கத்தையும் கற்பனை செஞ்சு பாருங்க. தேவன் மாம்சத்துல வந்து தெருவில் நடந்து போனாரு. அந்த தெருவில் நடக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு. இதுல முக்கியமான விஷயம் என்ன? அதாவது இயேசு சிலுவையில அறையப்பட்டப்ப, அவர் சிலுவையில அறையப்படுறதுக்கு முன்னாடி ஜனங்க கூட தான் அவர் நடந்தாரு. அவங்களுக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. அவர் சரியான விஷயங்களை சொல்லணும்னு நினைச்சாங்க. அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. அதோட கடைசியில் அவர் சிலுவையிலையும் அரைஞ்சாங்க. அதனால அங்க கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? அவர் சிலுவையில தொங்கிக்கிட்டு இருந்தப்ப தன் மேல குற்றம் சாட்டின தன் ஜனங்களுக்காக ஜெபம் செஞ்சாரு. பிதாவே, தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாது இருக்கிறார்கள், அவர்களுக்கு மன்னியும். சொல்லப்போனா இந்த வார்த்தைகள் தான் நிறைய பேரை ரட்சிக்கவும் தேவன் கிட்ட நிறைய பேரை கொண்டு வரவும் செஞ்சிருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில, இந்த உபத்திரவத்தின் நடுவுல அந்த மக்களை எப்படி மன்னிக்க முடியும்னு அவங்க கேட்டாங்க. அதனால கருத்து வேறுபாடுகள் வல்லமையானதாகும். நீங்க அதை எப்படி பயன்படுத்துறீங்கிறது முக்கியம். அதனால இந்த கருத்து வேறுபாடுகளுக்கு நாம எப்படி பதில் அளிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது அவசியமாகும். பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வர்றப்ப மக்கள் வித்தியாசமா நடந்துப்பாங்க. சில பேர் தங்களோட கருத்துக்களுக்காக ரொம்ப வைராகியமா இருப்பாங்க. மத்தவங்க அவங்களோட வார்த்தைகளுக்கு உடன்படாதப்ப அவங்க கூட விவாதம் பண்ண தொடங்கி இதுதான் சரியான விஷயம்னு வாக்குவாதம் பண்ணுவாங்க. இது கிட்டத்தட்ட சண்டை மாதிரி ஆகி அதிகமா பேசுவாங்க. அதனால புது கருத்துக்களை எப்படி நாம ஏத்துக்கிறது? நீங்க நினைக்கிறத விட வித்தியாசமா மத்தவங்க சொல்ற மாற்று கருத்துக்களை வரவேற்கிறது எப்படி? புது ஐடியாக்களை நாம ஏன் வரவேற்கிறவங்களா இருக்கணுங்கிறதுக்கான 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம், கருத்துக்கள் முக்கியமானவைகளாகும். தேவன் மனுஷங்களை படைச்சிருக்கிறதுனால தேவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க மத்தவங்களோட கருத்துக்களை ஏத்துக்கிறது மதிப்பு மிக்கதுன்னு தெரிஞ்சுக்கணும். நாம ஏத்துக்கிறோமோ ஏத்துக்கலையோ, ஆனா அவங்க தேவனோட படைப்பா இருக்கிறதுனால மத்தவங்களோட கருத்துக்களும் முக்கியமானதாகும். 2வது, நம்மளோட யோசனைகள் வரைமுறைக்கு உட்பட்டவைகளாகும். நாம சந்தித்த மக்களுடனான அனுபவம், நாம பார்த்த இடங்களுடனான அனுபவம், நாம கடந்து வந்த சூழ்நிலைகளுடனான அனுபவம். அதனால வித்தியாசமான அனுபவங்கள் உள்ள மத்தவங்க கிட்ட நாம பேசுறப்ப மத்தவங்களோட கருத்துக்களுக்கும் நாம இடம் தருவோம். மத்தவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற யோசனைகளுக்கும் நாம வரவேற்பு தர்றது அவசியமாகும். இப்ப நம்மளோட வாழ்க்கை சூழல்ல நாம எல்லாரோடவும் சமாதானமா இருக்கிறதுக்காக தேவன் நம்மளை அழைச்சிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிறது அவசியம்னு நான் நினைக்கிறேன். சமாதானத்தை எப்படி நிலைத்திருக்க வைப்பது? சமாதானம்னா மத்தவங்களோட கருத்துக்களுக்கு இடம் தரதுதான். உங்களுக்கு அந்த யோசனை பிடிக்காம இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இருந்தாலும் நீங்க கருத்துக்கள் கேட்க இடம் தரணும். நீங்க இதை செய்யறப்ப சொல்லப்போனா நாம அன்போடு சமாதானத்தோடு கனிவோடு வாழ தொடங்குவோம். அதோட வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியானதா இருக்கும். ஏன்னா கருத்து வேறுபாடுகளோட வாழ்றதுக்கு நீங்க கத்துக்கிட்டீங்க. அதனால யோசனைகள் அவசியமானதாகும். சரியா? நாம என்ன கத்துக்கிட்டோம்னா மத்தவங்களோட யோசனைகளும் முக்கியமாகும். அதை நாம வரவேற்கிறவங்களா இருக்கணும். யோசனைகளை வரவேற்கிறவங்களா இருங்க. ஒருவேளை யாராவது எதையாவது உங்ககிட்ட சொல்லலாம், அதை புறக்கணிக்காதீங்க. ஏன்னா அது உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடியதாவும் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போக கூடியதாவும் இருக்கலாம். நீங்க வரவேற்கிறவங்களா இருக்கிறப்ப, மாறுறதுக்கு ரெடியா நீங்க இருக்கிறப்ப, அது உங்களை உங்க வாழ்க்கையில அடுத்த உயர்வுக்கு கொண்டு போகும்.